ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம். இனி உங்களுக்கு பசி ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. கவிஞர் புவியரசு அவர்களின் முன்னுரை. புத்தகத்தை வாசிப்பதற்கு முன் மொழிபெயர்ப்பாளர் புவியரசு அவர்கள் தனது மொழிபெயர்ப்பு அனுபவங்களை முன்னுரையாக சொல்கிறார். இந்த முன்வாசல் வழியாகவே உள்ளே செல்லுங்கள் என்று கூறிவிட்டு தன் முன்னுரையை ஆரம்பிக்கிறார் புவியரசு அவர்கள். இனி உங்களுக்கு பசி ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. பக்க தலைப்பு. எச்சரிக்கையுடன் ஆரம்பம். எந்த படைப்பாளியாவது தமது படைப்பு படிக்க முடியாதது என்று பயமுறுத்துவாரா என்ன? அப்படி பயமுறுத்தி எச்சரிக்கை செய்திருக்கிறார் இதை படைத்திருக்கும் மிக்கேல் நைமி. அதனால் என் பங்குக்கான எச்சரிக்கையையும் செய்துவிடுகிறேன். என்னை மன்னியுங்கள். இதை படித்து முடிக்காமல் விட்டுவிடாதீர்கள். அவ்வாறு செய்தால் அது உங்களை நீங்களே அவமதித்து கொண்டதாக போய்விடும். நீங்கள் ஞான நாட்டமுள்ளவராக இருந்தால் நீங்கள் படிக்கும் கடைசி புத்தகமாகவே இது இருக்கும். திரும்ப திரும்ப இதையே படிக்க வேண்டி வரும். உலகின் மிக மேன்மை படைத்த நூல் கலீல் ஜிப்ரானின் தீர்க்கதரிசி. அதையும் மிஞ்சிவிட்டது என்ற உலக அறிஞர்கள் இதை பாராட்டி இருக்கிறார்கள். இதை எழுதியிருக்கும் மிக்கேல் நைமி லெபனான் நாட்டுக்காரர். ஜிப்ரானின் ஆரியூர் நண்பர். ஜிப்ரானின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமாய் எழுதியிருப்பவர். ஜிப்ரானின் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு மிக பெரும் ஆறுதலாக இருந்தவர். இந்த மிர்தாதின் புத்தகத்தில் தன் நண்பரையும் மிஞ்சிவிட்டார் நைமி. எந்த மொழியின் மொழிபெயர்ப்பாளருக்கும் இந்த புத்தகம் ஓர் அறைகூவல்தான். இந்த அரிய முயற்சியில் ஈடுபட நேர்ந்தது என் பெரும் பேறு. இதைவிட கடினமான ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்கும் நிலை இனி எனக்கு ஏற்படுமா என்பது சந்தேகம்தான். அசுர வேகம், ஆவேச பேச்சு, கவிதை வீச்சு, முன்னும் பின்னுமாய் பின்னி வரும் சிக்கலான வாக்கிய அமைப்புகள், திகைப்பூட்டும் கற்பனை வளம், அகராதிகளை கடந்த புதிய சொற்சேர்க்கைகள் எல்லாம் கொண்ட இந்த தத்துவ ஞான புயல் கவித்துவ அடைமழையோடு சூறாவளியாய் சுழன்றடித்து நம்மை மூச்சு திணற வைக்கிறது. தம்மால் வெளிப்படுத்த முடியாததை வெளிப்படுத்த லட்சக்கணக்கான எழுத்தாளர்கள் முயற்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் படுதோல்விதான் அடைந்தார்கள். அந்த முயற்சியில் தோற்றுப்போகாத ஒரே படைப்பு மிர்தாதின் புத்தகம்தான். இதன் சாரத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது உங்கள் தோல்விதானே தவிர அவர் தோல்வி அன்று என்கிறார் மகா ஞானியான ஓஷோ. இந்த அயோக்கிய பயல் இதை எழுதியிருக்காவிட்டால் இதை நான் எழுதியிருப்பேன் என்கிறார் ஓஷோ. If this rascal would not have written this book, I would have written this என்பது அவர் வாக்கு. மிக்கேல் நைமியை ராஸ்கல் என்று செல்லமாய் பிரியமாய் நேசத்துடன் குறிப்பிடுவது ஓஷோவுக்கே உரிய தனிப்போக்கு. ஞானி குர்ஜீப்பை கூட ராஸ்கல் செயின்ட் என்றுதான் ஓஷோ குறிப்பிடுகிறார். மனிதனுக்குள் பிளவுபட்டு கிடக்கும் இருமையை உள்ளுணர்வில் கரைத்து ஒருமைப்படுத்தி அவனுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை அவனுக்கு திரை நீக்கி காட்டும் சுய தரிசனத்திற்கான தூண்டுதல் முயற்சிதான் இந்த ஞான நூலின் சாரம். பக்க தலைப்பு. தேட கிடைக்காத செல்வம். உலக ஞான நூல்களில் மகத்தானதாக போற்றப்படும் மிர்தாதின் புத்தகம் எளிதில் எங்கும் கிடைக்காத நூலாகவே இன்னும் இருந்து வருகிறது. ஓஷோவின் மூலமாகவே இப்படி ஒரு புத்தகம் இருப்பதை நான் அறிந்தேன். எங்குமே கிடைக்கவில்லை. தமிழகத்திலும் அண்டை மாநிலங்களிலும் தேடினேன்.
பலர் இதை அறிந்திருந்தார்கள், ஆனால் யாரிடமும் இல்லை. நண்பர் கதிரவனுடன் பூனா ஓஷோ ஆசிரமம் சென்று துறவுக்கோலம் பூண்டு சில நாட்கள் இருக்க நேர்ந்தபோது மிர்தாத் கிடைத்துவிடும் என்று நம்பினேன். அங்கும் கிடைக்கவில்லை. இணையதளமும் கைவிரித்து விட்டது. இதை பற்றி கட்டாயம் தெரிந்திருக்கக்கூடியவர் என் நண்பர் குருஜி அம்ரித் யாத்ரிதான் என்று அவரை நாடினேன். அவரிடம் புத்தகம் இருக்கக்கூடும் என்பது என் நம்பிக்கை. ஆனால் அவர் சொன்னது எனக்கு அதிர்ச்சி தந்தது. தாம் அரும்பாடுபட்டு அதை வெளிநாட்டிலிருந்து தருவித்ததாகவும் ஒரு நண்பருக்கு படிக்க கொடுத்து அது காணாமல் போய்விட்டதாகவும் கூறி என் ஏமாற்றத்தை அதிகரித்தார். புத்தகம் மிக கடினமானதுதான் என்றும் 3 முறை ஊன்றி படித்த பின்பே விளங்கியதாகவும் தெரிவித்த குருஜி அதில் சில கருத்தோட்டங்களை எனக்கு சொன்னார். என் ஆவல் அதிகரித்தது. ஏக்கம் பெரிதானது. மிர்தாத் சொல்லுவது போல ஏக்கம் கொண்டவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு தரிசனத்திற்காக தவம் இருந்தேன். ஒரு நாள் நான் ஸ்டேட் வங்கியில் பணியாற்றும் என் மாப்பிள்ளை ராஜேந்திரன் அவர்களை பார்க்க போயிருந்தேன். அவர் தம்முடன் பணியாற்றும் செல்லப்பா அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். அவரை பற்றி மாப்பிள்ளை முன்பே நிறைய சொல்லி இருக்கிறார். செல்லப்பா ஒரு நவயுக சித்தர். அடங்காத ஞான தாகம் கொண்டவர். தீராத தத்துவ பசி கொண்டவர். திடீரென விடுப்பு போட்டுவிட்டு காடு மலை வனாந்திரங்கள் என்று அலைந்து கொண்டிருப்பார். பெரும்பாலும் இமயமலை சாரலில். என்னுடைய மொழியாக்கத்தில் வந்துள்ள ஓஷோ நூல்கள் எல்லாவற்றையும் ஜிப்ரானின் நூல்களையும் படித்திருப்பதாக சொன்னார். தற்சமயம் நான் என்ன எழுதி கொண்டிருக்கிறேன் என்று கேட்டார். சொன்னேன். தம்மிடம் ஒரு புத்தகம் இருப்பதாகவும் அது சரியாக விளங்கவில்லை என்றும் மொழி நடை மிக கடினமாக இருப்பதாகவும் சொன்னார். அது என்ன புத்தகம் என்று கேட்டேன். புக் ஆஃப் மிர்தாத் என்று சொன்னார். மெய்யாகவே என் உடல் சிலிர்த்தது. நான் பரவசப்பட்டேன். தேடி கிடைக்காத செல்வம் கடைசியில் கிடைத்தே விட்டது என்ற பெரும் மகிழ்ச்சியில் எங்கே வாங்கினீர்கள் என்று கேட்டேன். வாங்கவில்லை, கிடைத்தது என்று சொல்லி அது கிடைத்த விபரத்தை கூறினார். வடக்கே ரிஷிகேசம் பக்கம் அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது சிவானந்த நகரில் உள்ள யோக வேதாந்த கானக கழகத்திற்கு சென்றிருக்கிறார். சில நாள் அங்கே தங்கியிருந்த காலத்தில் நூலகத்தில் மிர்தாஜின் புத்தகம் அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. அதுவும் ஜெராக்ஸ் பிரதி. மற்றவர்களைப் போலவே ஓஷோவின் மூலமாக மிர்தாஜின் புத்தகம் பற்றி அறிந்திருந்த செல்லப்பா அதன் மேன்மை கருதி அதை பிரதி எடுக்க கேட்டிருக்கிறார். பலமுறை வேண்டி கேட்டதன் மூலம் அதை பிரதி எடுக்க சிவானந்த ஆசிரமம் அனுமதி அளித்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை பிரதி எடுத்து அச்சில் விடுபட்ட வரிகளை மூல பிரதி பார்த்து எழுதி முழுமைப்படுத்தி அரிய கருவூலமாய் கொண்டு வந்திருக்கிறார். நான் அவரிடம் அதை கேட்டேன். அவர் தமது பிரதியிலிருந்து இன்னொரு பிரதி எடுத்து தருவதாக சொன்னார். சில நாட்கள் கழித்து அவரை சந்தித்து புதிய பிரதியை பெற்றுக்கொண்டேன். புதிய பிரதி எடுத்ததற்கான தொகையையும் அவர் வாங்க மறுத்துவிட்டார். என் கைக்கு கிடைத்தது மூல பிரதியின் ஜெராக்ஸ் பிரதி. இது தமிழுக்கு வருவதற்கு மூல காரணமான செல்லப்பா அவர்களுக்கு என்ன வார்த்தைகளால் எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. மிர்தாதின் புத்தக பிரதியில் அதிர்ச்சி தரும் ஒரு அதிசயம் முதல் பக்கத்தில் காணப்பட்டது. அது மிக்கேல் நைமியின் தாயகமான லெபனானில் இருந்து ரிஷிகேச ஆசிரமத்திற்கு அன்பளிப்பாக அனுப்பப்பட்டது. அதை அனுப்பியவர் மேலே வடமொழி எழுத்தில் ஓம் என்று எழுதி, அதன் கீழே ஓம் நமோ நாராயணா என்று எழுதி, அதன் கீழே அன்பிற்குரிய சுவாமி சிவ முக்தானந்தா அவர்களுக்கு லெபனானில் இருந்து வரும் இந்த அன்பு பரிசை அருள்கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதி, அதற்கும் கீழே ஹரி ஓம் தத் சத் என்றும் எழுதி அனுப்பியவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அந்த கையெழுத்து தான் என்னை அதிர வைத்தது. மேலே குறிப்பிட்ட இந்து மரபார்ந்த வாசகங்களை எழுதி அனுப்பியவர் ஒரு இஸ்லாமியர். பெயர் உமார். எவ்வளவு பண்பட்ட மனிதர் அந்த உமார்! இந்த பண்பட்ட மனப்பக்குவத்தை மிர்தாதின் புத்தகம்தான் அவருக்கு வழங்கியிருக்க வேண்டும். எல்லா பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு
உடனே அதை படிக்க ஆரம்பித்தேன். அதை மொழிபெயர்க்கும் எண்ணமே எனக்கு எழவில்லை. எப்படியாவது படித்து புரிந்து கொண்டால் போதும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. ஆரம்பத்தில் முன்னுரை போல் அமைந்துள்ள 3 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டுள்ள சுவையான உருவக கதையை உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகுதான் விவகாரம் ஆரம்பமாயிற்று. புத்தகம் ஒரு நாவல் போல் அமைந்திருந்தாலும் அதன் மொழி நடை முற்றிலும் மாறுபட்டதாய், இறுக்கமானதாய், சிக்கலானதாய், கடினமானதாய் அமைந்து திணறடித்தது. 2 பக்கமாய் இருந்த ஜெராக்ஸ் பிரதியை நான் பல நாட்கள் திரும்ப திரும்ப வாசித்து கொண்டே இருந்தேன். அதை கவனித்த என் பேத்தி ஜனனி, இதென்ன, ஒன்றையே நீண்ட காலமாக படித்து வருகிறீர்களே என்று கேட்டாள். இது ஒரு தத்துவ ஞான புத்தகம் என்று சொன்னேன். தத்துவ ஞானம் என்றால் என்ன என்று கேட்டாள். உயர்நிலை பள்ளி மாணவியான அவளுக்கு விளங்கும்படியாக என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் சென்னை சென்றிருந்த சமயம் அவளுக்கு ஆரம்பத்தில் உள்ள 3 அத்தியாயங்களின் கதையை மிக விரிவாக சொன்னேன். அதன் உட்பொருள் எனக்கு விளங்கியது என்றாலும் அதை விட்டுவிட்டு கதையை மட்டும் சொன்னேன். அதை கேட்ட அவள், ஹாரி பாட்டர் கதை மாதிரி சுவையாக இருக்கிறது என்று சொன்னாள். அடுத்து, இதை நீங்கள் மொழிபெயர்த்தால் என்ன என்று கேட்டாள். மொழிபெயர்ப்பு பற்றி என்னுள் விழுந்த முதல் விதை அது. அப்படி ஒரு பகுதியை மட்டும் மொழிபெயர்க்க முடியாது. அதற்கு பின்னால் வருகிற புத்தகத்தின் தத்துவங்களை விளக்கவே இந்த ஆரம்ப கதை என்று அவளுக்கு சொன்னேன். அதை பற்றி பேசிக்கொண்டே கண்ணதாசன் பதிப்பகம் சென்றோம். நான் முன்பு எழுதி கொடுத்திருந்த தாகூரின் கீதாஞ்சலி ஏகாந்த பறவைகள் தயாராகி கொண்டிருக்கிறதா என்று விசாரித்தேன். காந்தி கண்ணதாசன் அவர்கள் சட்டென, அண்ணே, அந்த புக் ஆஃப் மிர்தாத் என்று ஆரம்பித்தார். நானும் ஜனனியும் திகைத்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். அதை கவனித்த காந்தி, என்ன என்றார். அதை பற்றித்தான் பேசிக்கொண்டே வந்தோம். அது எப்படி நீங்கள் அதை பற்றி என்றேன். அதுதான் எண்ணத்தின் வலிமை என்றார் அவர். தொடர்ந்து, அது கிடைச்சதா என்றார். கிடைச்சிருச்சு என்றேன். அவர் பரவசத்தோடு, அதை பண்ணிடுங்க என்றார். ரொம்ப கஷ்டமான காரியம் என்றேன். அதெல்லாம் நீங்கள் செஞ்சிருவீங்க என்று உற்சாகப்படுத்தி சொன்னார் காந்தி. எனக்கு வாலிபால் என்னும் கைப்பந்து ஆட்டம் நினைவுக்கு வந்தது. ஒருவர் வாகாக பந்தை உயர தூக்கி வீச, திறமைசாலி அதை ஒரே அடியில் அடுத்த பக்கத்தை நோக்கி ஓங்கி அடிப்பது போல ஜனனி விஷயத்தை உயர்த்தி கொடுக்க, காந்தி அதை ஓங்கி என் மேல் அடித்து விட்டது போல் தோன்றியது. பார்க்கிறேன் என்று ஊசலாட்டத்துடன் சொல்லி கிளம்பினேன். அப்புறம்தான் இந்த மொழிபெயர்க்கும் நோக்கத்தோடு படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பக்கத்தலைப்பு: மொழிபெயர்ப்பு சிக்கல். ஒரு மொழிபெயர்ப்பாளர் எதிர்கொள்ளும் அறைகூவலான சிக்கல் மூல மொழியின் இயற்கை பண்பாடு தொடர்பான சிக்கல்தான். மூல மொழியின் இயற்கை மற்றும் பண்பாடு அந்த மொழிக்கே உரிய முழு பொருளையும் அந்த இனத்திற்கே உரிய உணர்வையும் வெளிப்படுமாறு அமைந்திருக்கும். முற்றிலும் அந்நியமான ஒரு மொழியில் அவை கருத்தை மட்டுமே வெளிப்படுத்தும், உணர்வையும் அழகையும் வெளிப்படுத்தாது. காடு கமலும் கற்பூர சொற்கோ என்ற பாவேந்தரின் சொற்றொடரையோ, தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே என்ற பாரதியின் வரிகளையோ ஒரு ஐரோப்பிய மொழியில் முழு பொருளோடும் முழு உணர்வோடும் முழு அழகோடும் எவ்வாறு மொழிபெயர்ப்பது? இந்த சிக்கல் ஐரோப்பிய மொழிகளிலிருந்து இந்திய மொழிகளுக்கு வரும்போதும் ஏற்படும். இந்திய மொழிகளில் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு செல்லும்போது இவ்வகை சிக்கல் சற்று குறைவு. தமிழ் மலையாள மொழிகளில் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு செல்லும்போது இவ்வகை சிக்கல் மிக மிக குறைவு. ஏறத்தாழ மூல மொழிக்கு மிக நெருக்கமாகவோ சில சமயங்களில் மிகச் சரியாகவோ அமைந்துவிடும் சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு சொல் அது சுட்டும் பொருளின் குறியீடு மட்டுமே. ஒரே மொழியிலும் கூட பொருளின் முழு பண்பை சொல் உணர்த்தாது. கல் என்னும் சொல் கல்லின் கனத்தை உணர்த்தாது. தென்னை அதன் உயரத்தையோ பயன்பாட்டையோ உணர்த்தாது. முல்லை அதன் வெண்மையையோ அளவையோ நறுமணத்தையோ உணர்த்தாது. இந்த சொற்கள் சொல்லப்பட்ட உடனே
அல்லது எழுதப்பட்ட உடனே அவற்றின் பண்புகள் அனைத்தையும் நம் பட்டறிவு காரணமாக நாம் அவற்றின் மேல் ஏற்றி உணர்ந்து கொள்கிறோம். சொற்களையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. அவற்றின் வழியாக பொருளை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகவே இதை குறிப்பிடுகிறேன். இங்கே சொற்கள் அல்ல முக்கியம், சொற்களால் என்ன அதிர்வு பிறக்கிறது என்பதே முக்கியம் என்றுதான் மிர்தாதும் குறிப்பிடுகிறார். இந்த மொழிபெயர்ப்பில் பண்பாட்டு சிக்கல் அதிகமாக எழவில்லை. தத்துவ நூலாக அமைந்திருப்பதால் கருத்துக்களே இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. மத்திய தரைக்கடல் நாடான லெபனானின் பின்புலம் அதிகம் அந்நியப்பட்டு போய்விடவில்லை. இதன் சிக்கல் எல்லாம் மிக்கேல் நைமியின் மொழி நடையில்தான். இது அவரால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதுதான். உள்ளடக்கமான சிக்கலான தத்துவார்த்தத்திற்கு ஏற்ப சிக்கலான மொழியில் இதை அவர் உருவாக்கியிருக்கிறார். இதன் மொழி நடை எந்த தளத்தில் அமைந்திருக்கிறதோ அதே தளத்திலான தமிழில் மொழிபெயர்த்து விட முடியும். ஆனால் அதற்கு மிகுந்த காலம் பிடிக்கும். அவ்வாறு மொழிபெயர்த்தால் அது அடியார்க்கு நல்லார் நச்சினார்க்கினியர் உரைநடை போல இருக்கும். இன்னும் தளர்த்தி மறைமலை அடிகள் வரை நடைவரை செல்லலாம். ஆனால் அதனால் என்ன பயன்? பெரும் புலவர்களின் பாராட்டை பெறலாமே தவிர படிக்க முடியாது. உட்பொருள் சொற்குவியலுக்குள் மறைந்து காணாமற் போகும். சாதாரண வாசகர்கள் பக்கத்தில் வரவேண்டாம் என்று மிக்கேல் நைமி குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவரது விருப்பத்தையும் மீறி அனைவருக்குமாக இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றே நான் முடிந்தவரை எளிய நடையில் செய்தேன். அவர் என்னை மன்னிப்பாராக. எளிமைக்கு காரணமே ஓஷோதான். பதஞ்சலி, சோசான், மிலரேபா, அஷ்டாவக்கரர் போன்றவர்களின் தத்துவங்களை கூட எல்லோருக்குமான எளிய நடையில் அழகாக சொன்னவர் ஓஷோ. அவரை பின்பற்றியே எளிய தமிழில் சொல்ல துணிந்தேன். சொல்லும் கருத்தும் மொழி நடையும் சேர்ந்து சிக்கலாக இருந்தால் எப்படி? ஒரு வகையில் மிர்தாதின் புத்தகம் ஒரு புதினம்தான், தத்துவார்த்த புதினம். மிக்கேல் நைமியே தொடக்க பகுதியை சற்று எளிமையாகத்தான் எழுதியிருக்கிறார். மிர்தாதின் புத்தகம் என்ற பகுதிக்கு முன்னால் அமைந்துள்ள 3 அத்தியாயங்களில் அமைந்துள்ள சுவையான கதையை அவர் ஓரளவு எளிய நடையில்தான் சொல்லியிருக்கிறார். இந்த 3 மலைகளையும் ஏறி சிகரத்தை அடைந்த பிறகுதான் தத்துவ தரிசனம் வாசகருக்கு வாய்க்கும். அதற்கான பக்குவப்படுத்தலே இந்த மலையேற்றம். மின்வெட்டுக்களைப் போல் ஆங்காங்கே வரும் வாக்கியங்களை அப்படியே மொழிபெயர்க்க முடிந்தது. அன்பே வாழ்வின் சாறு, வெறுப்பு மரணத்தின் சீழ், சிறந்த பேச்சு ஒரு நேர்மையான பொய், மோசமான மௌனம் ஒரு நிர்வாண உண்மை, எந்த வாளாலும் காயப்படுத்த முடியாத சுதந்திர காற்றைப் போல் திகழுங்கள் போன்ற வாக்கியங்கள் அவை. சில இடங்களில் அவர் சாகச வித்தை செய்திருக்கிறார். சான்றாக, nothing can save, it be served by serving, and nothing can be served except it served the serving. இப்படி ஒரு கருத்து 2 வாக்கியங்களில். இதை அப்படியே சொல்லுக்கு சொல் இறுக்கமாக மொழிபெயர்த்தால் வாசகருக்கு மூச்சு திணறல் தான் ஏற்படும். வாசகர் கண்கள் அதை தாண்டி அப்பால் நகர்ந்துவிடும். இதன் காரணமாக விளக்க உரை, விரிவுரை சொல்வதும் தவறாகிவிடும். ஆகவே மூலக்கருத்தை வெளிப்படுத்தும் முறையில் 2 சொற்களை சேர்த்து பணிவிடைகளால் பணிவிடை செய்தே ஆக வேண்டுமென்றால் எதுவுமே பணிவிடையை காப்பாற்றாது. பணிவிடை செய்கிறவனுக்கு பணிவிடை செய்தாலொழிய எதற்குமே பணிவிடை செய்துவிட முடியாது என்று எழுத நேர்ந்தது. வேறு வழி எனக்கு புலப்படவில்லை. ஒரு வாக்கியத்தை பாருங்கள். And what are man and woman but the single man unconscious of his singleness, and so cloven, entwined, and made to quaff the gall of duality.
that he may yearn for the nectar of unity, and yearning, seek it with the will, seeking, find it and possess it, conscious of its surpassing liberty. இதை இப்படியே ஒரே வினா வாக்கியமாக மொழிபெயர்த்து பார்த்து படித்ததில் அது எனக்கே விளங்கவில்லை. வேறு வழியில்லாமல் சின்ன சின்ன வாக்கியங்களாக உடைத்து எழுத நேர்ந்தது. இப்படி: ஆணும் பெண்ணும் ஒன்றேதான் அன்றி வேறென்ன? மனிதனுக்கு அந்த உள்ளுணர்வு இல்லை. இருவரும் ஒரே முறுக்கு நூலின் நூலிழை பிரிகள். அவன் இருமை என்னும் நஞ்சை குடிக்காமல் இருந்தால் மட்டுமே ஒருமை தேனை சுவைக்க முடியும். மிகுந்த ஆவல் கொண்டு மன உறுதியுடன் அதை தேடுக, நாடுக, நாடிப் பெறுக. எல்லாவற்றினும் மேலோங்கிய சுதந்திரத்தை அந்த ஒருமையின் மூலம் பெறுக. சிக்கலான இடங்களில் புரிதல் காரணமாக இவ்வாறு செய்திருக்கிறேன். இதன் மொழிபெயர்ப்பு இம்முறையில்தான் அமைந்திருக்கிறது. பக்கத்தலைப்பு: புத்தகத்தின் பின்புலம். இளைஞன் ஒருவன் 1000 அடி உயரமுள்ள செங்குத்தான மலை மீது ஏற முடிவு செய்கிறான். அடிவாரத்து ஊர் மக்கள் சுட்டிக்காட்டிய பாதைகளை புறக்கணித்துவிட்டு செங்குத்து வழியில் ஏற முற்படுகிறான். அவன் ஒரு ஊன்றுகோலையும் 7 ரொட்டி துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவன் புறப்படுகிறான். அவன் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. போக போக மலை நெட்டுக்குத்தாகவும் கரடு முரடானதாகவும் குத்துப்பாறைகள் கற்கள் நிரம்பியதாகவும் அமைந்து விடுகிறது. அவனுடைய கை கால்களில் காயம்பட்டு இரத்தம் வடிய முழந்தாளிட்டும் கைகளால் ஊர்ந்தும் மூச்சு திணறியபடி அவன் விடாப்பிடியாக மலையேறி ஒரு குகையை அடைகிறான். அவனது அந்த கடினமான முயற்சியின் நோக்கமே ஆதி வெள்ளப்பெருக்கின் இறுதியில் உலகமெல்லாம் மூழ்கிவிட்ட பிறகு நோவாவின் கப்பல் கரை ஒதுங்கிய இடத்தை காண வேண்டும் என்பதுதான். அது அராரத் மலைமேல் உள்ள பலிபீட சிகரத்தில் பாழடைந்த ஒரு மடாலய வடிவில் இருந்தது. மலையேற்றத்தின் போது பல அதிசய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. கடைசியில் அவன் மூர்ச்சை அடைந்து ஒரு குகை வாயிலில் சாய்ந்து விடுகிறான். ஒரு வயதான துறவி அவனுடைய மயக்கத்தை தெளிவித்து அவனை காப்பாற்றுகிறார். அவர் அவனுக்காக 150 ஆண்டுகளாக காத்திருந்ததாக கூறுகிறார். அவனிடம் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். பிறகு கல்லாகி போகிறார். அவர் கொடுத்ததுதான் மிர்தாதின் புத்தகம். அதை கொடுத்துவிட்டு கல்லாகி போனவர் பெயர் சமாதம். நோவாவின் புதல்வன் சேம் என்பவனால் உருவாக்கப்பட்டது அந்த மடாலயம். பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த அந்த மடாலயத்தின் மூத்த துறவியாக 150 ஆண்டுகளுக்கு முன் இருந்தவர் சமாதம். மடாலயத்தில் 9 பேர் மட்டுமே வாழ்ந்து வர வேண்டும் என்பது நோவாவின் கட்டளை. ஒருவர் இறந்துவிட்டால் அதை நிறைவு செய்ய இறைவன் தகுந்த ஆளை அனுப்பி வைப்பான் என்பது நம்பிக்கை. அப்படி ஒருவர் இறந்துவிட்ட போது மிர்தாத் அங்கே வந்து கதவை தட்டுகிறார். அவரது கந்தலணிந்த பிச்சைக்கார தோற்றத்தை கண்டு வெறுப்படைந்த மூத்த துறவி சமாதம் அவரை விரட்டுகிறார். மிர்தாத் பிடிவாதமாக கெஞ்சவே அவரை ஒரு வேலைக்காரனாகவே உள்ளே அனுமதிக்கிறார் சமாதம். எல்லா பணிகளையும் மிர்தாத் செய்து வருகிறார். சமாதம் அவரை தொடர்ந்து அவமானப்படுத்தி வருகிறார். மிர்தாத் மௌன விரதம் பூண்கிறார். 7 ஆண்டுகள் உருண்டோடி விடுகின்றன. இறைவன் அனுப்பிய ஆள் வரவே இல்லை. அதனால் மிர்தாதை 9வது துறவியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மிர்தாத் அதன் பிறகு மடாலயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். எல்லா நிலபலன்களையும் செல்வங்களையும் மலையோர மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறார். மூத்த துறவி சமாதம் குறித்து போகிறார். மடாலய துறவிகளுக்குள் குழப்பம் ஏற்படுகிறது. இந்த சூழலில் மிர்தாத் மௌனம் கலைத்து பேச ஆரம்பிக்கிறார். அவரது பேச்சையும் முழு நிகழ்வுகளையும் இளம் துறவி நரோண்டா பதிவு செய்கிறார். அந்த பதிவேடுதான் மிர்தாதின் புத்தகம். முன்னுரை போல் அமைந்துள்ள 3 அத்தியாய கதைக்கு பிறகுதான் மிர்தாதின் புத்தகம் ஆரம்பமாகிறது.
இந்த கதையின் ஆரம்ப ஆதாரமான நோவா என்பவர் யார்? திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தின் 6-7 பகுதிகளில் ஆதி வெள்ளப்பெருக்கு பற்றியும் நோவா பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இந்த பூமியின் ஆதி மனிதர்களில் மிக நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தவன் மெத்துசேலா என்பவன்தான். ஆதாம் கூட 930 ஆண்டுகள் தான் வாழ்ந்தான். மெத்துசேலா 969 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த மனிதன். பெர்னாட் ஷா மெத்துசேலாவுக்கு திரும்ப என்று ஒரு அருமையான நாடகம் எழுதியிருக்கிறார். இந்த மெத்துசேலாவின் பேரன்தான் நோவா. நோவாவின் காலத்திற்குள்ளாகவே உலகம் கெட்டு சீரழிந்து போயிற்று. ஆகவே அந்த சீர்கெட்ட மனித குலத்தை அழித்து புதியதோர் உலகம் படைக்க இறைவன் விரும்புகிறான். நோவா மிகவும் நல்லவர். தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. இறைவன் நோவாவிடம் தம் விருப்பத்தை சொல்லி ஒரு யோசனை தெரிவிக்க, அதன்படி நோவா ஒரு பெரிய 3 அடுக்கு பெட்டியை செய்கிறார். கோபர் மரத்தால் செய்யப்பட்ட அந்த பேழை 3 அடுக்குகள் கொண்டதாகவும் 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம் கொண்டதாகவும் அமைகிறது. உலகிற்கு தேவையான பறவை விலங்குகளில் தேர்ந்தெடுத்த 15 ஜோடிகள் ஆணும் பெண்ணுமாக ஓர் அடுக்கில் தனித்தனி அறைகளில் விடப்பட்டன. இன்னொரு அடுக்கில் விலங்கு பறவைகளுக்கும் நோவாவின் குடும்பத்தாருக்கும் தேவையான உணவுப் பொருட்கள் நிரப்பப்பட்டன. மேல் அடுக்கில் நோவாவும் அவர் மனைவியும் மக்கள் சேம், காம், எம்பேத்து என்ற மூவரும் இவர்களின் மனைவியர் மூவரும் தங்கி கொண்டனர். இவர்கள் 8 பேரும் பறவை விலங்குகள் 30 சேர்த்து அந்த பேழையில் 38 உயிர்கள் இருந்தன. இறைவன் முன்பு சொன்னபடி 40 நாட்கள் பெருமழை பெய்வித்தான். இது நோவாவின் 600வது வயதில் 2ஆம் மாதத்தின் 17ஆம் நாளில் ஏற்பட்டது. 40 இரவு பகல்கள் இடைவிடாமல் பெய்த பெருமழையில் உலகம் அழிந்தது. நோவாவின் பேழை மட்டும் நீரில் மிதந்தது. 150 நாட்கள் மிதந்து சென்ற பின் 150வது நாள் மாலை அந்த பேழையான கப்பல் அராரத் மலை உச்சியில் சென்று தங்கியது. அப்புறம் வெள்ளம் வடிந்து பழைய பூமி வெளிப்பட்டது. அங்கே நோவா தன் குடும்பத்தாருடன் 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய யோசனைப்படிதான் அவரது புதல்வன் சேம் அங்கே ஒரு மடாலயம் அமைத்தான். அங்கே நிகழ்ந்தவைதாம் மிர்தாதின் புத்தகம். இது பூர்வ கதையின் பின்னணிதானே தவிர மிர்தாதின் சிந்தனைகளுக்கும் விவிலியத்திற்கும் நெருக்கமான தொடர்பில்லை. மிர்தாத் அல்லது அவர் குரலாக பேசும் மிக்கேல் நைமி மத பிரச்சாரகர் அல்லர். சுதந்திரமான சுய சிந்தனையாளராகவே அவர் வெளிப்படுகிறார். பக்கத்தலைப்பு: மிர்தாத் என்னும் மிக்கேல் நைமி. நியாய தீர்ப்பு நாள் எப்போது என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் நியாய தீர்ப்பு நாள்தான் என்கிறார் மிர்தாத். கடவுளும் மனிதனும் என இருமைப்படுத்தாதீர்கள். இருப்பதெல்லாம் கடவுள் மனிதன் அல்லது மனித கடவுள் என்ற ஏகம்தான் என்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் உண்ட ஞான கனி பற்றி விவிலியம் சொல்வதற்கு மாறாக அதற்கு அப்பால் தாண்டி சென்று ஆழம் கண்டு புதிய விளக்கம் சொல்கிறார் மிர்தாத். வள்ளுவர் பற்றுவிட பற்றற்றானை பற்றி கொள்ள சொல்கிறார். பற்றற்றான் யார்? அது மகாவீரராக, புத்தராக இருக்கலாம், அல்லது கடவுளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவரை பற்றுவதும் ஒரு பற்றுதானே என்ற வினா எழவே செய்யும். அவ்வகை வினாவிற்கு ஏற்ற விடையாக ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று ஒரே போடாக போட்டு விடுகிறார் திருமூலர். மனிதன் பற்றுகிற பொருட்கள் எல்லாம் அவனை பற்றி கொண்டு பிடித்து கொள்ளும். பற்று விடுங்கள், பற்றியவை பற்றற்று போகும் என்கிறார் மிர்தாத் புத்தரை போல.
வள்ளுவரும் இதை அழகாக சொல்லித்தான் இருக்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். கடவுளை தேடி செல்கிறவன் கடைசியில் கண்டுகொள்வது தன்னையே தான் என்ற சிந்தனையில் கீழே நாட்டு சிந்தனை ஓட்டமே அலையடிக்கிறது. உமக்கு பொருட்களின் ஆழ அகலங்கள் தெரியும், ஆனால் உமது சொந்த ஆழ அகலங்கள் தெரியவில்லையே என்று எந்த மேலை நாட்டு சமய சிந்தனையாளர் கவலைப்பட்டிருக்கிறார்? மிர்தாதின் புத்தகம் தெளிவான துவக்கமும் முடிவும் கொண்டது. ஞான பாதையில் குறுக்கிடும் பிரச்சனைகளை படிப்படியாக விளக்கி மேலெடுத்துச் சென்று சரியான இடத்தில் முடித்து நிறைவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு படிநிலை, முன்னதை அடுத்து மேலே வைக்கும் அடுத்த படிக்கட்டு. பின்னுக்கு திரும்புதல் என்பது இதில் இல்லை என்றாலும் முதலும் முடிவும் ஒன்றாகவே பொருந்தி நிற்கிறது. அதே சமயம் நிகழ்காலத்தின் சகல விவகாரங்களும் அலசப்படுகின்றன. தான் சார்ந்திருக்கும் சமய கோட்பாட்டிற்கு முரண்பாடாக இருந்தாலும் சரி, நியாயம் இதுதான் என்று தெளிவாகவும் திடமாகவும் கூறுகிறார் நைமி. பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கான காரணத்தை எந்த மதவாதியும் கூற முடியாத வகையில் மார்க்ஸை போல கூறுகிறார். வேலைக்காரன் எசமானனின் எசமான் என்று கூறுகிறார். மனிதனை அடையாளமற்று போகும்படி செய்ய முடியாது. ஆம், தளர்ந்து போய்விடாதவன் மனிதன். ஒரு முழு மனிதனை உருவாக்க இவன் உழைக்களம் புகுவான், அதிலிருந்து கடவுளாக எழுந்து வருவான் என்ற பிரகடனத்தில் ஷேக்ஸ்பியரும் மேக்சிம் கார்கியும் ஒலிக்கவில்லையா? உங்களுக்குள் உழைத்தீ இருக்கிறதா? இருக்கிறது எனில் அது ஆறி அவிந்து சாம்பல் பூத்து கிடக்கிறது. அதை ஊதி விடுங்கள். ஞானி மிர்தாதின் மூச்சுக்காற்றால் அது பற்றி எரியும். நீங்களும் பற்றி எரிய வேண்டி வரும். அந்த எரி சாம்பலில் இருந்து நீங்கள் மேலெழுவீர்கள், அமரத்தன்மை வாய்ந்த ஃபீனிக்ஸ் பறவையாய். அப்போது உலகம் உங்கள் சிறகுகளுக்கு அடியில்தான். புவியரசு.